அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வானத்தின் கீழெங்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை அல்லாமல் வேறொரு பெயரில மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, புது வாழ்வில்லை, பாவ மன்னிப்பும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பேதுருவும் யோவானும் எருசலேம் தேவாலயத்தில் அவர்கள் ஜெபிக்க சென்ற போது, இது எத்தனை அற்புதமான ஒரு முன்னுதாரணம் என்று கவனித்தீர்களா? இன்னும் எத்தனை பேர் பாட்டு பாடுகிறவர்கள் சபைகளுக்கு ஆராதனைகளுக்கு போவதே கிடையாது. அவர்களுக்கு ஒரு பாட்டு பாட கூப்பிட்டா தான் சபைக்கே போகிறது. மற்ற நாளெல்லாம் அவங்க பெருமையை எண்ணிக்கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்து விடுகிறார்கள். பெரிய பிரசங்கமார்களாக வருகிறவர்கள் கூட அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால்தான் ஆராதனைகளுக்கு போவது. இல்லாமல் போனால் பெருமை எண்ணிக்கொண்டு வீட்டில் இருந்து விடுவது. ஆனால் பேதுரு யோவானை பார்த்தீர்களா? அவர்கள் ஜெபம் செய்ய யூத ஜெப ஆலயத்திற்கு போய் கொண்டிருந்தார்களாம். அங்கே வழியோரத்தில் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் ஒரு முடவன் ஒருவன் இருக்கிறான். ஆக பேதுரு அவனை பார்த்து சொன்ன செய்தி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னான். எத்தனை அற்புதம்! மகத்துவமான ஊழியக்காரராய் பேதுரு கர்த்தராய் இயேசுவால் உயர்த்தப்பட்டவர். பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் மகத்துவமான அடையாள அற்புதங்களை செய்யக்கூடிய வரம் பெற்ற ஒரு பேதுரு அந்த பிச்சைக்காரனான முடவனை பார்த்து, என்னிடத்துல வெள்ளியும் இல்லை, தங்கமும் இல்லை, ஆனால் என்னிடத்துல ஒன்று இருக்கிறது, அதான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவே உனக்கு நான் தருகிறேன், எழுந்து நட என்று சொன்னார். அன்பானவர்களே, இதுதான் ஒரு போதகர், ஒரு ஊழியர், ஒரு விசுவாசி எந்த பெயரில் நாம் இருந்தாலும் ஒவ்வொருக்குள்ளும் இருக்க வேண்டிய முதல் தீர்மானம், கிறிஸ்து தான் நம்மிலிருந்து பிறருக்கு முதலாவது கொடுக்கப்பட வேண்டும். பிறகு மற்ற உதவிகளை செய்யலாம். ஆனால் முதலாவது ஆண்டவர் இயேசுவை நாம் ஒவ்வொருவருக்கு, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஆண்டவராய் இயேசுவை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராய் இயேசுவை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பிசாசு பிடியில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராய் இயேசுவை தான் முதலாவது நம்ம கொடுக்க வேண்டும். மற்ற உலக காரியங்களெல்லாம் அடுத்ததாக, ஆனால் கிறிஸ்துவை நாம் கொடுக்க வேண்டும். பேதுரும் யோவானும் அந்த ஏழை மனிதனுக்கு கிறிஸ்துவைத்தான் கொடுத்தார்கள். என்ன நடந்தது? இயேசுவின் நாமத்தில் அவன் எழுந்து நடந்தான். இனி அவன் பிச்சைக்காரனா இருக்க போறதில்லை. அவன் வாழ்கிறவனாய் மாறிவிட்டான், உழைக்கிறவனாய் மாறிவிட்டான், சம்பாதிக்கிறவனாய் மாறிவிட்டான். இதுவரைக்கும் எல்லாரிடத்துல வாங்கி கொண்டிருந்தான், இனிமேல் எல்லாருக்கும் கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய தலைமுறை எப்படி மாற்றப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது என்பதை கவனித்தீர்களா? இதுதான் சத்தியம். கிறிஸ்துவை பிறருக்கு கொடுங்க. சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவை கொடுங்க. பார்க்கிற, துயரப்படுகிற, கண்ணீர் ஒடிக்கிற வியாதிக்காரர்கள், பிரச்சனை உள்ளவர்கள், விடுதலை அடையாமல் முடியாமல் பாவத்தில் இருக்க எல்லாருக்கும் இயேசுவை கொடுங்க. அந்த ஆண்டவர் இயேசுவால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்கள் வாழ்வார்கள், அவர்கள் உயர்வார்கள், அவர்கள் ஊருக்கே, சமுதாயத்துக்கே பெரும் சாட்சிகளாய் மாறுவார்கள். ஒவ்வொரு விசுவாசிகளும் தன் ஜாதி பெருமையை, தன் குலப்பெருமையை, கோத்திர பெருமையை, தன் படிப்பு பெருமையை, தன் பாரம்பரிய பெருமையை, தன் குடும்ப பெருமையை, தனக்கு இருக்கிற தாளந்து பெருமையை ஜனங்கிட்ட சொல்லுவது என்பது சாத்தான் கிரியை செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிப்போமா? நம்மை அர்ப்பணிப்போம். அன்புள்ள பிதாவே, ஆண்டவராக இயேசுவை நீர் எங்கள் மீட்புக்காக அனுப்பும்போது, இவரே நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கே நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொன்னீர் அல்லவா? கர்த்தராக இயேசுவே, துரோகிகளாக இருந்த எங்கள் மேல் வைத்த அன்பு, எங்கள் பாவங்களை பாராமல் அவைகளை நீர் ஏற்றுக்கொண்டு உயிரை கொடுத்து எங்களை மீட்டு விட்டீர். உலக முடியுமற்ற நீர் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்களோடு நீர் எங்களுடைய ஆத்மாவில் இருக்கிறீர், எங்கள் உள்ளத்துக்குள் இருக்கிறீர். இன்றைக்கு இந்த உலகில் எந்த துயரத்துள்ள மனிதனுக்கும் ஆண்டவராய் இயேசுவை உம்மைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும்.
எந்த ஏழை எளியவர்களுக்கு முதலாவது இயேசு உண்மைத்தான் கொடுக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் இரண்டாவதாக உண்மையே முதலாவது கொடுக்க வேண்டும். உண்மையே எடுத்து கொடுக்கிற விசுவாசிகள், போதகர்கள், பிரசங்கிமார்களை எழுப்புங்க ஆண்டவரே. என்னிடத்தில் இருக்கிற கிறிஸ்துவ உனக்கு நான் தருகிறேன், எனக்குள் இருக்கிற இயேசுவை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே பிறருக்கு கொடுக்கிற ஜனங்கள் எழும்பும்படி செய்திருந்தோம். ஆண்டவரே, அப்படியான அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.